ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை, அதனால கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், கருணை வடிவானவள் கொல்லூர் மூகாம்பிகை பற்றியும் அவளை போற்றி சொல்லும் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். இந்த க்ஷேத்திரம் சித்தி க்ஷேத்திரம் அப்படின்னும், பக்தர்கள் தங்கள் மனதில் நினைத்து வேண்டியதை அம்பாள் பக்தர்களுக்கு கொடுத்தே தீருவாள் என்பது இங்கு வரும் பக்தர்களது கூற்று. இவள் கலியுகத்தின் தோஷங்களை அழிப்பவள், ஐஸ்வர்யத்தின் தேவியான இவள் செல்வத்தையும் ஞானத்தையும் தருபவள். சரஸ்வதியின் அம்சமான மூகாம்பிகை பேச்சுத்திறனை அளிப்பதால் திக்குவாய் குணமடையவும், பேச்சுத்திறன் வேண்டியும் கல்வியில் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் அன்னையிடம் தங்களது பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள். விஜயதசமி அன்று இங்கு குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் செய்யும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. கர்நாடகாவில் உள்ள அன்னை மூகாம்பிகை ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஆதிபராசக்தியின் காதுகள் விழுந்த பீடமாக போற்றப்படுகிறது. பசுமை படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் சௌபர்ணிகா ஆற்றின் நதிக்கரையில் அம்பாள் பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். உலகம் அனைத்துக்கும் தாயான மூகாம்பிகை துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வதற்காக தனது வலது கையில் வீரவாள் ஏந்தி இருக்கிறாள். அந்த வீரவாள் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அளித்தது அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, அம்பிகைக்கு மூகாம்பிகை என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் கம்ஹாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் முனிவர்கள், குடிமக்கள்னு அனைவருக்கும் தொல்லை கொடுத்து வந்தான். அவன் சாகா வரம் வேண்டி சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான். அதை அறிந்த பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை மூக்கன், அதாவது ஊமையாக்கிவிட்டாள். அதனால அவன் மூக்காசுரன் அழைக்கப்படுறான். அந்த அசுரனை வதம் செய்ததால அம்பிகை மூகாம்பிகைன்னு போற்றப்படுகிறாள். அந்த காலத்துல சௌபர்ணிகா நதிக்கரையில ஏராளமான முனிவர்கள் தவம் இருந்தா. ஒரு முறை இந்த பகுதிக்கு பாத யாத்திரையாக வந்த கோல மகரிஷி என்பவர் இந்த அமைதியான சூழல் எல்லாம் பிடித்து போக அங்கேயே ஆசிரமம் அமைத்து தங்கி அங்கிருந்த இறைவனை நோக்கி கடுமையாக தவம் புரிந்தார். கோல மகரிஷி தங்கியதால இந்த பகுதி கொல்லாபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னர் கொல்லூர்னு ஆனதாகவும் தகவல். கோல மகரிஷியோட தவத்தை மெச்சிய பரமேஸ்வரன் அவர் முன்னாடி தோன்றுகிறார். பக்தா, என்ன வரம் வேண்டும் கேள்னு கேட்கிறார். ஈசனே, உலக மக்கள் யாவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், உலகில் மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், பயிர்கள் உயிர்கள் அனைத்தும் செழிக்க வேண்டும், எல்லோரும் நிறைந்த ஆயுளோட தேக சுகத்தோட வாழ வேண்டும், இதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு சொல்றார். கோல மகரிஷி ஈசனும் மனமகிழ்ந்து சொல்றார், எதிரில் உள்ள பாறையை காமிச்சு, இதோ இந்த பாறையில உனக்காக ஒரு லிங்கம் அமைக்கிறேன், இதை நீ தினமும் பூஜை செய்து வா அப்படின்னு சொல்றார். பரமேஸ்வரன் அருளால அங்கு ஒரு அழகான சுயம்புலிங்கம் உருவானது. அதை கண்ட கோல மகரிஷி பரமேஸ்வரன்ட்ட, சக்தி தேவி இல்லாத சிவபெருமானை மட்டும் நாங்கள் எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், இந்த லிங்கத்தோட மத்தியில உள்ள ஸ்வர்ண ரேகையை பார், அதோட இடப்பக்கத்துல பார்வதியும் 64 கலைகளுக்கு தாயான சரஸ்வதி தேவியும் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி தேவியும் மூவருமே அரூபமாக இருப்பார்கள். வலது பக்கம் பிரம்மா விஷ்ணு அவர்களோட நானும் காட்சி அளிக்கிறேன் சொல்லி மறைஞ்சிடுறார். இப்படி சொல்லப்படுற இது இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுறது. ஆதிசங்கரர் வந்த போது கோல மகரிஷி பூஜித்து வந்த இந்த தங்கரேகை மின்னும் சுயம்புலிங்கம் மட்டும்தான் இருந்ததாகவும், ஜோதிர்லிங்கம் முன்னால ஆதிசங்கரர் உட்கார்ந்து தியானம் செய்யறார். அப்போ அவர் முன் அம்பிகை ஜெகஜோதியா காட்சி அளிக்கிறா. ஆதிசங்கரர் எத்தனையோ பகவதி கோயில்கள் இருந்தாலும் கலைவாணிக்கு ஒரு கோவில் இல்லையேன்னு தன்னுடைய ஏக்கத்தை அன்னையிட்ட தெரிவிக்கிறார். தேவியோ, நீ எங்கு என்னை குடி வைக்கணும்னு நினைக்கிறையோ, விரும்புகிறாயோ அங்கேயே கொண்டு போ, ஆனால் ஒரு நிபந்தனை, நான் உன்னை பின் தொடர்ந்து வரேன், நீ என்ன திரும்பி பார்க்க கூடாது, அப்படி திரும்பி பார்த்தா நான் அந்த இடத்திலேயே நின்று விடுவேன்னு சொல்றா. ஆதிசங்கரம் தேவியின் நிபந்தனையை ஒத்துக்கிறார். தேவியோட கொலுசு சத்தத்தை கேட்டு நடந்து போறார். எப்போதுமே தேவி சித்தாடல் புரிவதுதானே இயற்கை. போற வழியில கோல மகரிஷி வழிபட்டு வந்த சுயம்புலிங்கத்தை பார்த்து நின்று விடுகிறாள் தேவி. கொலுசு ஒளிய கேட்டுக்கொண்டே முன்னே நடந்து சென்ற ஆதிசங்கரர் கொலுசு ஒளி நின்று விட்டதேன்னு திரும்பி பார்க்கிறார். அன்னை அருள்வாக்குப்படி நீ திரும்பி பார்த்தா நான் அங்கேயே நின்று விடுவேன் தானே சொன்னா இல்லையா, அதனால அன்னை அந்த ஜோதிர்லிங்கத்திலேயே ஐக்கியமாகிவிட்டாள் அப்படின்னு இப்படியும் சொல்லப்படுறது. அதனால் அவள் குடியேறிய இடம்தான் கொல்லூர்ன்ற இந்த சக்தியின் புண்ணிய ஸ்தலம். கோல மகரிஷிக்கு பரமேஸ்வரன் அருள் புரிஞ்ச பார்த்தோம். ஈசன் அருளியவாறு ஸ்வர்ணலேக்கை ஜொலிக்கக்கூடிய அந்த ஜோதிர்லிங்க கோல மகரிஷி உட்பட அங்க உள்ள மற்ற முனிவர்களும் எல்லாரும் பூஜித்து வந்தார்கள். இந்த நிலையில மூகாசுரன் கோல மகரிஷி வாழும் இந்த ஸ்தலத்தை பற்றி கேள்விப்பட்டு தன் அசுரர் குழாமோட அங்கு வந்து சேர்ந்து எல்லாரையும் துன்பப்படுத்துறான். பாதிக்கப்பட்டவர்கள் கோல மகரிஷிட்ட வந்து முறையிடுறா.
அனைவரையும் சாந்தப்படுத்திய கோல மகரிஷி மூகாசுரனை சம்ஹரிக்க வேண்டி அம்பாளை நோக்கி கடுமையா தவம் இருந்தார். அம்பாளும் கோல மகரிஷியோட முறையீட்டை தொடர்ந்து மூகாசுரனோட போர் புரிந்தாள். முடிவுல அசுரனும் மடிந்தான். மூகாசுரன் மடிந்த பகுதி கொல்லூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரணஹட்டா அப்படின்ற இடம். அதை இன்று சென்றாலும் நாம் தரிசிக்கலாம். இது இப்படி இருக்க ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் புனித யாத்திரை மேற்கொண்டார். அப்போ அவர் கொல்லூருக்கு வந்த போது மக்கள் அவர்கிட்ட முறையிடுறா, அதாவது சுவாமி, தங்கரேகை மின்னக்கூடிய லிங்கத்துல அம்பாள் அரூப வடிவத்துல தான் இருக்கா, ஆனால் மூகாம்பிகை அன்னையோட முகம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி முறையிடுறா. ஆதிசங்கரரும் தியானம் செய்யறார். அப்போ அம்பாள் அவருக்கு பிரத்யக்ஷமா காட்சி தரா. பத்மாசனத்துல 2 கரத்துல சங்கு சக்கரம், மற்ற 2 கரங்கள்ல ஒரு கரம் பாதங்களை சரணடைய தூண்டுறது, இன்னொரு கரம் வரமருளி அபய வரதஹஸ்தமா அன்னை சாந்தமான கோலத்துல தோற்றமளிச்சு காட்சி கொடுக்கிறா. தன் முன்னாடி தோன்றிய அம்பாளோட உருவத்தை அப்படியே மனதில கொண்டு விக்கிரக கலையில விஸ்வகர்மா பரம்பரையில தேர்ந்த ஸ்தபதி கிட்டக்க செய்ய சொல்லி பணிக்கிறார். அதன்படி அம்பாளோட அழகான உருவமும் பிரமிப்பூற்ற அளவுக்கு உருவானது. அம்பாளை பிரதிஷ்டை செய்யறதுக்காக தொடர்ந்து 1 வருடம் உட்கார்ந்த நிலையிலேயே பூஜை செஞ்சதால ஆதிசங்கரால எழுந்திருக்க முடியல. தவிக்கக்கூடிய தன்னுடைய பக்தனை பார்த்த அன்னை தன் கையாலேயே சங்கரருக்கு கஷாயம் செய்து தரா. அதனால இன்றும் இந்த தளத்துல இரவு நேரத்தில் கஷாயம் காய்ச்சி பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வருவது வழக்கத்துல இருக்கு. இந்த அழகிய மூகாம்பிகை சிலை உருவாச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? மூகாம்பிகை இந்த சுயம்புலிங்கம், அதாவது இந்த ஸ்வர்ணரேகை லிங்கத்தின் பின்னாலேயே இந்த மூகாம்பிகை திருவுருவ சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் அடியில ஆதிசங்கரால மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சக்கரத்துல 64 கோடி தேவதைகளும் இருக்கிறதா ஐதீகம். மூகாம்பிகை கோவிலோட பூஜை முறைகள் அனைத்தையும் ஆதிசங்கரரே வகுத்து அருள் புரிகிறார். இன்று வரை அவை சற்றும் மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருது மிகுந்த சிறப்புக்குரியது. ஸ்ரீ மூகாம்பிகை ஆதிசங்கரருக்கு பிரத்யட்சமான பிறகு அவர் இயற்றியதுதான் சௌந்தரிய லஹரி. மூகாம்பிகை கோயில்ல ஆதிசங்கரர் அமர்ந்து தியானம் செய்த பீடத்தை நாம் இன்றும் சென்றால் அங்கு காண முடியும். அன்னை மூகாம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது, ஆரத்தியும் புஷ்பாஞ்சலியும் மட்டும்தான் உண்டு. எம்ஜிஆர் இந்த அம்பாளை வேண்டி தங்கவாள் செய்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இந்திய நடிகர் அமிதாப் பச்சனும் ஒரு படத்துல நடித்த போது உடல் நலம் இல்லாமல் போன போது அன்னை மூகாம்பிகையை வேண்டிக் கொண்ட பிறகுதான் உடல்நலம் சரியானதுனால நேரில் வந்து நேர்த்தி கடன் செலுத்தினதாகவும் சொல்லப்படுறது. அதனால் நாம் மனதில் நினைத்து வேண்டியதை அம்பாள் நமக்கு கொடுத்தே தீருவாள் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் அங்கிருந்து திரும்புகிறார்கள். இதுவே நடைமுறை உண்மை. மனதில் பக்தியுடன் வேண்டியதை அம்பாள் பக்தர்களுக்கு நிச்சயம் வழங்குவாள் அப்படின்றதுனால இது சித்தி கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அம்பாளின் தேஜஸ், அருள் பார்வை, சுற்றுப்புற சூழல், இதனால் மனதில் கிடைக்கக்கூடிய பக்தி பரவசத்தினால பக்தர்களுக்கு மூகாம்பிகை ஆலயத்துக்கு சென்றால் திரும்பி வரவே மனமில்லை என்றே சொல்லலாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த மூகாம்பிகையை நாமும் வாழ்வில் ஒருமுறை தரிசிக்க அவள் அருள் புரியட்டும். ஓம் ஸ்ரீ மூகாம்பிகையே சரணம். நாம இப்போ அன்னை மூகாம்பிகையை போற்றி சொல்லக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம். மூலாம்போருக மத்ய கோண விலசத் பந்தூக ராகோஜ்வலாம் ஜ்வாலா ஜால ஜிதேந்து காந்தி லஹரிம் ஆனந்த சந்தாயினீம் ஏலா லலித நீல குந்தலதராம் நீலோத்பலாபாம் சுகாம் கோலூராத்ரி நிவாசினீம் பகவதீம் தியாயாமி மூகாம்பிகாம் பாலாதித்ய நிபாணனாம் த்ரிநயனாம் பாலேந்துனா பூஷிதாம் நீலாகார சுகேஷினீம் சுலலிதாம் நித்யான்னதான பிரியாம் சங்கம் சக்கரவராபயாஞ்ச தததீம் சாரஸ்வதார்த்த பிரதாம் தாம்பாலாம் திரிபுராம் சிவேன சகிதாம் தியாயாமி மூகாம்பிகாம் மத்யாஹ்லார்க சஹஸ்ர கோட்டி சத்ருஷாம் மாயாந்தகாரச்சிதாம் மத்யாந்தாதி விவர்ஜிதாம் மதகரீம் மாரேன சம்சேவிதாம் शूलं पाशकपालपुस्तकधरां शुद्धार्थविज्ञानदां ताम्बालां त्रिपुरां शिवेन सहितां ध्यायामि मूकाम्बिकां सन्ध्यारागसमाननां त्रिनयनां सन्मानसैः पूजितां चक्राक्षाभयकम्पिशोभितकरां प्रालम्बवेणीयुतां
ईषत्पुल्लसुकेतकीदललसत्सम्भार्चिताङ्घ्रिद्दयाम् ताम्बालां त्रिपुरां शिवेन सहितां ध्यायामि मूकाम्बिकाम् चन्द्रादित्यसमानकुण्डलधरां चन्द्रार्ककोटिप्रभां चन्द्रार्काग्निविलोचनां शशिमुखीम् इन्द्रादिसंसेविताम् मन्त्राद्यन्तसुतन्त्रयागभजितां चिन्ताकुलध्वंसिनीं मन्दारादिवने स्थितां मणिमयीं ध्यायामि मूकाम्बिकाम् कल्याणीं कमलेक्षणां वरनिधिं वन्दारुचिन्तामणिं कल्याणाचलसंस्थितां गणकृपां मायां महावैष्णवीं कल्यां कम्बुसुदर्शनां भयहरां शम्भुप्रियां कामदां कल्याणीं त्रिपुरां शिवेन सहितां ध्यायामि मूकाम्बिकाम् कालाम्बोदरकुन्तलाञ्चितमुखां कर्पूरवीटीयुतां कर्णालम्बितहेमकुण्डलधरां माणिक्यकाञ्चीधरां कैवल्यैकपरायणां कलिमलप्रध्वंसिनीं कामदां कल्याणीं त्रिपुरां शिवेन सहितां ध्यायामि मूकाम्बिकाम् नानाविधैर्भूषितां नानाकान्तिविचित्रवस्त्रसहितां नानापुष्पसुगन्धमाल्यसहितां नानाजनैः सेवितां नानावेदपुराणशास्त्रविनुतां नानाकवित्वप्रदां नानारूपधरां महेशमहिषीं ध्यायामि मूकाम्बिकाम् राकातारकनायकोज्ज्वलमुखीं श्रीकामकाम्यप्रदां शोकारण्यधनञ्जयप्रतिनिभां कोपाटवीचन्द्रिकां श्रीकान्तादिसुरार्चितां स्त्रियमिमां लोकावलीनाशिनीं लोकानन्दकरीं नमामि शिरसा ध्यायामि मूकाम्बिकाम् काञ्ची किङ्किणी कङ्कणाङ्गदधरां मञ्जीरहारोज्ज्वलां चञ्चत्काञ्चन सत्किरीटघटितां ग्रैवेयभूषोज्ज्वलां किञ्चित् काञ्चन कञ्चके मणिमये पद्मासने संस्थितां पञ्चास्याञ्चितचञ्चरीं भगवतीं ध्यायामि मूकाम्बिकाम् सौवर्णाम्बुजमध्यकान्तिनयनां सौदामिनी सन्निभां शङ्खं चक्रवराभयानि ददतीं इन्दोःकलां बिभ्रतीं ग्रैवेयाङ्गदहारकुण्डलधराम् आकण्डलादिस्तुतां मायाविन्द्यनिवासिनीं भगवतीं ध्यायामि मूकाम्बिकाम् श्रीमन्नीपवने सुरैर्मुनिगणैरप्सरोभिश्च सेव्यां मन्दारादिसमस्तदेवतरुभिः संशोभमानां शिवां सौवर्णाम्बुजधारिणीं त्रिनयनाम् एकादिकामेश्वरीं मूकाम्बां सकलेष्टसिद्धिफलदां वन्दे परां देवताम् मूकाम्बां सकलेष्टसिद्धिफलदां वन्दे परां देवताम् मूकाम्बां सकलेष्टसिद्धिफलदां वन्दे परां देवताम् इति श्रीमूकाम्बास्तोत्रं सम्पूर्णम्. சகல சித்திகளையும் அளிப்பவள் அன்னை மூகாம்பிகை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அவள். கருணை வடிவானவள். அவளை நாம் இருந்த இடத்திலிருந்து மனதில் பிரார்த்தித்தாலே போதும். அவள் நமது பிரார்த்தனைகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் என்பது நிச்சயம். இந்த நன்னாளில் அவளை மனதில் பிரார்த்தித்து இந்த ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் சொல்லி அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம். ஸ்ரீ மூகாம்பிகை சரணம். நமஸ்காரம்.